everybody, I am our Malini. This is your Malini's simple grammar class. So last class la supplementary 3 spices of India வந்து பார்த்தோம். So அந்த spices of India foreigners la எவ்வளோ லைக் பண்ணாங்க, எந்த மாதிரி அதோட அரோமேட்டிக்கான அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு வந்து வாசனைக்கு வந்து எவ்வளோ அடிக்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் யார் இது கண்டுபிடிச்சா, எங்கே வந்தாங்க, கோழிக்கோடுக்கு வந்து வாஸ்கோடகாமா எந்த purposeக்காக வந்தாங்கங்கிற பார்த்தோம். So now we are going to see the page number 151. The next one பார்த்தோம்னா spices were always an important part of India's trade. அதாவது எப்பொழுதுமே வந்து இந்தியாவில் வந்து வணிகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வாசனை பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கு. Spices were traded with Mesopotamia, China, Sumeria, Egypt and Arabia, along with perfumes and textiles as far back as 7,000 years ago, much before the Greek and Roman civilizations. இப்போ பார்த்தீங்கன்னா 7000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த வாசனை பொருட்களான அந்த ஒரு வாணிகம் இருந்திருக்கு, ஸ்பைஸ் ட்ரேட் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைஸ் ட்ரேடு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்டு கூடன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா, சைனா, சுமேரியா, எஜிப்த், அரேபியா. இங்கே பர்ஃப்யூமும், அதாவது நம்ம நாட்டில் தான் வந்து நிறைய ரோஸ் அது இது நிறைய விளையுது. ஸோ அந்த பர்ஃப்யூம்ஸ்க்கும் வந்து ரொம்பவே வந்து இருந்திருக்கு கிராக்கி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் எபிக்ஸ் அண்ட் இன் ரைட்டிங்ஸ் dating back to the Roman Empire in the 1st century AD CE talk about the clouds. ஸோ ரோமன் எம்பையரில் பார்த்தீங்கன்னா அந்த இந்திய புராணங்களில் அந்த ரோமன் எம்பையர் ரோமானிய பேரரசோட முதல் செஞ்சுரியிலேயே வந்து கிளவுஸ் அதாவது கிராம்பு அதை பற்றின நிறைய வந்து டாக் இருந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க, அதை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ 7,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து மற்ற நாடுகளோட ஸ்பைஸ் ட்ரேட் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். அண்டு பார்த்தீங்கன்னா கிராம்பு அதை பற்றி ரோமன் எம்பையரில் 1st செஞ்சுரியில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் அப்படிங்கிறத இந்தியன் எபிக்ஸ் இந்திய புராணங்கள் காவியங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அதில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் thousands of years ago, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி the great masters of Ayurveda had listed the use of spices for cooking and in medicines. அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறைய வந்து வாசனை பொருட்களோட அந்த ஒரு குக்கிங் பற்றியும் அது எவ்வளவுக்கு எவ்வளோ மருத்துவத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பைசஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல while these spices are really available today, there was a time when people risked their lives to get Indian spices. ஸோ அந்த சமயத்தில் நிஜமாவே எல்லாத்துக்குமே வந்து சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி இருந்ததா அப்படிங்கிறத பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க இந்தியன் ஸ்பைசஸை வாங்குறதுக்கு எல்லாருமே. ஸோ டியூரிங் த மிடில் ஏஜஸ் a pound of ginger was worth the price of a sheep. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்தில், அதாவது மிடில் ஏஜ் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட் அப்படின்னா ஒரு கிலோ நியர்லி 453 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஜிஞ்சருங்கிறது நமக்கு தெரியும், இஞ்சி, அதோட ஒர்த் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீப் ஒரு ஆட்டோட விலை வந்து விட அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறாங்க. எ பவுண்ட் ஆஃப் மேஸ், ஜாதிக்கா இருக்குல்ல, மேஸ்னா ஜாதிக்கா, வாஸ் ஈக்குவல் டு த பிரைஸ் ஆஃப் 3 ஷீப் ஆர் ஹாஃப் த பிரைஸ் ஆஃப் கா. ஒரு மாட்டோட விலைக்கு ஈக்குவல் ஜாதிக்கா வந்து அவ்வளோ விலையா இருந்திருக்கு வாசனை பொருள்ல. அதே மாதிரி வந்து இஞ்சியோட விலையும் அவ்வளோ இருந்திருக்கு. ஸோ மக்கள் வந்து அதெல்லாம் வச்சிருந்தாவே ரிச்சுங்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க. ஸோ பெப்பர் வாஸ் த கிரவுன் ஜுவல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ். இதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா மிளகு. எல்லா ஸ்பைசஸை விட மிளகு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. அதுதான் வந்து கிரீடம் வச்ச மாதிரி ரொம்ப விலை அதிகமானதுன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் தோஸ் ஸ்பைசஸ் தட் த வேர்ல்ட் wanted so badly. அடுத்து பாருங்க கார்டமம். கார்டமம்னா தெரியும், கிங் ஆஃப் ஸ்பைஸ் பெப்பர்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கார்டமம் டீக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக போட்டு குடிப்போம் இல்லையா. ஏலக்காய், எல்லா ஸ்வீட்டான ஐட்டத்துலையும் ஏலக்காய் கண்டிப்பாக நம்ம போடுவோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிங் ஆஃப் ஸ்பைஸ் பார்த்தோம்னா பெப்பர், ஏன்னா அதுதான் விலை அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் கார்டமம், கிளவுஸ், ஜிஞ்சர், மேஸ் அண்ட் நட்பெக், இது எல்லாமே were some of the other spices that left Indian shores to flavor the world's kitchen. உலக அளவில் வந்து இந்த ஒரு ஸ்பைசஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான்
கண்டிப்பாக அவங்க கிச்சனில் இருந்தால் மட்டும்தான் அவங்க ரிச் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருந்திருக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா யூசிங் ஸ்பைசஸ் இன் குக்கிங் ஹேஸ் அ லாங் ஹிஸ்ட்ரி. பெரிய வரலாறே இருக்கு ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி குக் பண்றது. இட் மே கோ பேக் as 52,000 years ago. 52 வருஷங்களுக்கு முன்னாடியே இது வந்து இந்த ஸ்பைசஸை வச்சு குக் பண்றது பெரிய ஒரு ஹிஸ்டரியாவே இருந்திருக்கு. தோ வி cannot know for sure how men came to use spices. It is quite possible that it was by chance. ஸோ கண்டிப்பாக அந்த காலத்தில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு ஸ்பைசஸ் வந்து நார்மலான பர்சன் வாங்கி யூஸ் பண்ணுறது. அண்ட் அவங்களுக்கு இன்னும் அதோட யூஸ்ஃபுல் நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். However, spices have played a vital role in our food now for a long time. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாணினா பட்டை கிராம்பு சோம்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை, ஏலக்காய் போடுறாங்க. இந்த மாதிரி ஸ்பைசஸ் இல்லாமல் எந்த ஒரு ரெசிபியுமே செய்ய முடியாது. நார்மலாக ஒரு டொமேட்டோ ரைஸ் எடுத்துட்டோம்னாவே ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ that gets an important role in our food. In earlier centuries, spices were not easily available and were very expensive. அந்த காலத்துலலாம் சீக்கிரம் கிடைக்கவே இல்லை, ரொம்ப 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 விலை அதிகமாக இருந்திருக்கு. The spice traders became rich. அந்த கடல் வழியாக தானே வாணிகம் பண்ணாங்க. அப்போ வந்து மற்ற நாடோட ஸ்பைஸ் ட்ரேட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப வசதியானவங்களாக இருந்திருக்காங்க. பெப்பர் அண்ட் சின்னமோன் நோ லாங்கர் காஸ்ட் எ ஃபார்ச்சூன். அதாவது ஒரு அதிர்ஷ்டம்னே நினச்சிருக்காங்க. பெப்பர் மிளகு இருந்ததுன்னா, சின்னமோன் பட்டையெல்லாம் இருந்ததுன்னா. however, while they seem to have lost their glory and value, they will never lost their place in your kitchen, especially an Indian one. இந்த சமையலறையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய சமையலறையில் கண்டிப்பாக வந்து இது இருக்க வேண்டியது முக்கியமாக இருந்திருக்கு. அதாவது இது வந்து ஒரு ரிச்சாக இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடை காட்டுது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்பைசஸ், இந்தியன் ஸ்பைசஸ் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் பிளாக் பெப்பர் ஆல்சோ நோன் ஆஸ் பிளாக் கோல்டு. அதுதான் கிரவுன் ஆஃப் ஜுவல்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கிரவுன் ஆஃப் ஸ்பைசஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ பிளாக் கோல்டுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மோஸ்ட் ப்ரைஸ்டு ஸ்பைஸ் ட்ரேடட் ஃப்ரம் த கேரளா கோஸ்ட். கேரளத்து கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை அதிகமாக அதை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்தியன்ஸ் ஹவ் பீன் யூசிங் பிளாக் பெப்பர் ஃபார் அ வெரி லாங் டைம். ரொம்ப வருஷமாக பிளாக் பெப்பர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், இன்னும் யூஸ் பண்ண வில் ஹவ் பீன் யூசிங் டெஃபினெட்லி. Farmers began growing it around 5,000 years ago and exported it to North and West Asia. ஃபார்மர்ஸ், விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 5,000 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுமதி பண்ணிட்டாங்க நார்த் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவுக்கு. த ட்ரேட் சூன் ஸ்ப்ரெட் டு கிரீஸ், ரோம், யூரோப் அண்ட் சைனா. அந்த வாணிகம் பார்த்தீங்கன்னா கிரேஸ்க்கு, அதாவது ரோமானிய நாட்டுகளுக்கு, யூரோப்புக்கு, சைனாக்கு எல்லாத்துக்கும். அண்ட் பிகேம் பாப்புலர் இன் த இஸ்லாமிக் எம்பையர். அதாவது முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்குல்லையே, அங்கே நிறைய ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. பிரியாணினாவே முஸ்லீம் செய்கிறது ஞாபகம் ஒரு செம்ம டேஸ்ட் இல்லையா, அதுதான் அவங்க நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசிபீஸ் ஃப்ரம் ரிச் ரோமன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஷோ த வேல்யூ ஆஃப் ஸ்பைஸ் இன் ஆன்ஷியன்ட் ரோம். பழைய காலத்தில் இருக்கிற அந்த ரோம் நகரில் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பைசஸோட வேல்யூ அவ்வளோ இருந்திருக்கு. த ரோமன் சென்ட் 120 ships a year from Egypt to trade with India and bring back enormous quantities of pepper. 120 ஷிப்பில் ஒவ்வொரு வருஷத்துக்கு 120 ஷிப்பு, சரியா. ஸோ எஜிப்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து பெப்பரை வந்து கொண்டு வர்றதுக்காக. ஸோ பார்த்துக்கோங்க, அதிகமான அளவு வந்து ரோமானியர்கள் வந்து வாங்கியிருக்காங்க, அவ்வளோ வேல்யூவாக இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம பிளாக் பெப்பர், பிளாக் கோல்டுங்கிறத பார்த்தோம், க்ரௌன் ஆஃப் ஸ்பைசஸ்ங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் பார்த்துட்டு புக் பேக் பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிய போகுது, இட் வில் பி கோயிங் டு கம்ப்ளீட். ஸோ நம்ம செகண்ட் டேர்மில் பார்த்துக்கலாம். ஒரு ரீகலெக்ஷன் பார்ட் புக் பேக் மட்டும் பார்த்துட்டு, சரியா. தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், சப்போர்ட் மீ.